ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடலை உயிரை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க இதய நல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நம்ம கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய இப்ப நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் இறந்துட்டாரு, நல்லா தான் இருந்தாரு, அப்படிதான் நிறைய கேட்போம். அது மாதிரி இப்ப வந்து வந்து பையன் ஸ்கூலுக்கு போனா, பொண்ணு ஸ்கூலுக்கு போனா, திடீர்னு என்னன்னு தெரியல மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த யங் ஏஜ்ல எதனால மேம் இந்த மாதிரி திடீர்னு மயக்க போட்டு விழுறாங்க, இல்ல சிம்டமே தெரியாம டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வருது, இது எதனால? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு 6 ரீசன் மெயினாக இருக்கு. 95% பேரில் இந்த ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஹேபிட், அப்புறம் உணவு பழக்கம், சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைங்க கூட ஸ்மோக் பண்ணி நான் பார்த்துருக்கேன் சென்னையில். 12 வயசு 13 வயசு குழந்தைங்க ஸ்மோக் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது எதுவுமே இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி உணவு பழக்கம், இப்போ காய்கறி பழங்கள் இது சாப்பிட்லன்னா ரத்தத்தில் சீரம் ஹோமோசிஸ்டன் ஒரு கெமிக்கல் இருக்குது, அது ஜாஸ்தியாகி ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 18 வயசு பையன் நான் ஒருத்தவங்களை பார்த்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, வேறு எந்த ட்ரக் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. பிகாஸ் காய் பழம் சாப்பிட்றதே கிடையாது, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றதே கிடையாது. நம்ம நிறைய வீட்டில் சமைக்காத உணவு, சமைக்காத காய்கறிகள், சாலட், பழங்கள் இதெல்லாம் கட்டாயமாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியல. பிகாஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இதை தாண்டி நிறைய பேர் வீட்டில் உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை. அது கூட ஒரு மெயின் ரீசன் ஆயிருக்கு. அப்போ இப்ப நிறைய குழந்தைங்க ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. சோ அது கூட ஒரு மெயின் ரீசனா இருக்குமா? லைக் கண்டிப்பா நான் வெஜிடபிள் சாப்பிடாம இருக்கேன், அது மட்டும் இருந்துட்டா ஓகேவா? இல்ல ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலே வருமா? ஏன்னா இப்ப நான் டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறேன், வெஜிடபிள் லஞ்சுக்கு எடுத்துக்கிறேன், பட் நைட் டைம்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன், அப்படின்னாலும் நம்மளுக்கு அது பாசிபிள் இருக்கா? பாசிபிள் இருக்கு. பட் எல்லாமே செஞ்சோம்னா நிறைய ரிஸ்க்கு, கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ ஜங்க் ஃபுட் எஸ்பெஷலி மைதாவில் செஞ்ச உணவு, அப்புறம் நிறைய சர்க்கரை. ஸோ சர்க்கரையும் மைதா பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் இருக்கு. பிஸ்கெட்ஸ் பார்த்தோம்னா நம்ம மைதா, சர்க்கரை, எண்ணெய் தான் இருக்கு, ஆனால் அது ஆரோக்கியம் நினைச்சு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ரஸ்க்கு, பிரெட்டு, பரோட்டா, சமோசா, பப்ஸு, ஆல் திஸ் ஆர் வெரி அன்ஹெல்தி. அதே மாதிரி நம்ம ரோட்ல பார்த்தோம்னா கேக் கடை இருக்கு, பிரியாணி கடை இருக்கு, அப்ப எனக்கும் வேலை இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஹீட்டிங் ஹெல்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல உணவு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம தாத்தா பாட்டிலாம் யாரும் சொல்லி கொடுக்காமலே செஞ்சாங்க. இப்ப நம்ம சொல்லி கொடுத்தாலும் நம்ம பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 28 வயசு ஒரு பையன், அவங்க அம்மா அப்பா கூட சுகர் இல்லை, ஆனா இவருக்கு ரொம்ப அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கு. ஏன்னா ஒரு கடந்த 7-8 வருஷமா டெய்லி ஏதாவது ஒரு அந்த பெரிய ட்ரிங்க் சாப்பிட்றாரு, கோக்கு, பெப்சி ஆர் ஸ்ப்ரைட் ஆர் சம்திங். இதெல்லாம் அதாவது அவர் ரெகுலரா லஞ்ச்ல அது ஒரு பெரிய லார்ஜ் கிளாஸ் எடுத்து எடுப்பார், அவ்வளவுதான். மற்றபடி அவர் நல்ல உணவு தான் எடுக்கிறாங்க. ஆனா இதுல அவருக்கு சுகர் வந்துச்சு 7-8 வருஷம் இந்த பழக்கத்தினால. ஸோ இந்த ஈட்டிங் ஹேபிட், நம்ம அன்ஹெல்தியா சாப்பிட்றது மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை பண்ணாது. ரெகுலரா நம்ம ரொம்ப எண்ணெய் பலகாரம், ரொம்ப மைதா பொருள், ரொம்ப ஸ்வீட்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் விச் இஸ் வெரி ரிச் இன் சுகர், நிறைய அதெல்லாம் சர்க்கரை இருக்கிறதுனால இந்த மாதிரி உணவு பழக்கத்தினால கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப நம்ம குழந்தைங்கனாலே கண்டிப்பா அந்த சுகர் நல்ல டேஸ்டியா இருக்கணும்னு தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்ப ஹனி கொடுக்கலாமா மேம்? வேற என்ன நம்ம ரீப்ளேஸ் பண்றது? ஓகே, ஹனி சாப்பிடலாம், ஜாகரி சாப்பிடலாம். ஜாகரி இஸ் ஹெல்தி. ஜாகரிலேயே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. யூ கெட் திஸ் பாம் சுகர், பனங்கற்கண்டு, கருப்பட்டி, தேங்காய், தென்னை மரத்துலேருந்து கூட நவ் தே ஆர் மேக்கிங் கோகோனட் சுகர் ஆல்சோ. ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், நாம தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பிரெட்டு கூட அவாய்ட் பண்ணுங்க. பட் யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீவர் வந்துருச்சு, இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பிரெட் தான் கொடுக்குறாங்க. பட் அதுவுமே அவாய்ட் பண்ணணுமா? நோ, ஈஸிலி டைஜஸ்டபிள், நல்லா ஈஸியாக ஜீரணம் ஆகிறதுக்கு சௌகரியமா இருக்கிறதுனால உடம்பு சரியில்லாதப்ப கொடுக்குறோம், அதே இல்லை. பட் ரெகுலரா சாப்பிட்றது நல்ல. அதே மாதிரி மில்லட் சாப்பிடலாம், பயிறு வகைகள் நிறைய சேர்த்துக்கணும். பச்சை பயிறு, காராமணி, சுண்டல், பட்டாணி, ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல பயிறு வகைகள் நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி மில்லட்ஸ், வரகு, திணை, ராகி, சாமை இதெல்லாம் சாப்பிடணும்.
ஓகே. ஸோ அதே மாரி வந்து இப்ப ஹார்ட் அட்டாக்ல கார்டியாக் அரெஸ்ட்டா இருக்கட்டும், எதுக்குமே இப்ப சிம்ப்டம்ஸ் தெரியாமயே ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து அவங்க மயங்கி விழுந்து இது பண்றாங்க. ரீசென்ட்டா கூட டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஈவென்ட்ல, இல்ல பேசிட்டு இருக்காங்க நெறைய ஈவென்ட்ல. அந்த மாரி இருக்கும்போது சடனா மயங்கி விழுந்து இறந்துடுறாங்க. அது எப்படி மேம்? அப்ப நம்மளால முன்னாடியே வந்து அந்த சிம்ப்டம் வச்சு நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியாதா? ஆக்சுவலி முன்னாடி சிம்டம் தெரியறது வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும். என்னன்னா சிம்டம் வந்தா டிலே பண்ணாம ஹாஸ்பிட்டல் வந்துடணும். எனக்கு தெரிஞ்சு 95% பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. நாங்க சரி பண்ணிடுறோம். ஓகே. ஒரு 5% அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால வந்து இந்த மாரி தவிர்க்க முடியாத இடங்கள்ல இருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து காப்பாத்த முடியறதில்ல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாரி இருக்கும்போது நம்ம ஈஸியா அவங்கள காப்பாத்த முடிஞ்சிரும். காப்பாத்த முடியும். பட் வெளியிடங்கள்ல இப்போ நெறைய இடத்துல பார்த்தா ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் முதலுதவி குடுக்கறது எப்படி அப்படின்னு வந்து நெறைய பேர் ட்ரெய்னிங் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்னா ரொம்ப சேஃபா நம்ம வந்து அவங்கள காப்பாத்திற முடியும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அதுதான் முக்கியம். ஓகே. அதுக்கு நடுவுல வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி இறந்து போறவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாது. அது ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் தான். ஒரு 3லேருந்து 5% பேர் வந்து ஹார்ட் அட்டாக் உடனே வந்த உடனே மயங்கி விழுந்துருவாங்க. இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள வந்து நம்ம அந்த இடத்துல முதலுதவி இல்லைன்னா வித்தின் 4 மினிட்ஸ் நம்மளால we will lose them. ஓகே. காப்பாத்த முடியாது. இப்ப நம்மளுக்கு ஏதாவது வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, டைஜஸ்ட் ஆகலன்னா நம்மளுக்கு வயிறு வலிக்கும் தெரியும். பட் இந்த மாரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா நம்ம எப்படி மேம் செல்ஃப் அனலைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப எனக்கு இந்த டைம்ல ரொம்ப பெயினா இருக்கு. இல்ல எப்ப போய் டாக்டர பார்க்கணுன்ற மாரி சிம்ப்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம்? செல்ஃப் அனலைஸ்லாம் பண்ணக்கூடாது. இல்ல நான் இந்த டைம் ஹாஸ்பிட்டல் போணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் ஆகும்ல. Yeah. பட் அதுவுமே நெறைய பேர் அவாய்ட் பண்றதுனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நாங்க 15 வருஷம் படிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ மட்டும் செல்ஃப் அனலைஸ் பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்றது தான் இல்ல பெட்டர். ஏன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணாதான் அவங்க இந்த டைம்ல டாக்டர் போகணும்னே தெரியும். அவங்க வந்து அலட்சியமா விட்டுடுறாங்க. நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ அந்த செல்ஃப் அனலைஸ் தான் நான் கேட்டேன். சோ அந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் வந்து நிறைய பேர் அலட்சியமா விடக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்ன சொல்லலாம்? ஹார்ட் அட்டாக்னால என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னா நெஞ்சு வலிக்கலாம், அப்புறம் கீழ் தாடியிலேருந்து மேல் வயிறு வரைக்கும் எங்க வேணாலும் வலிக்கலாம். அசௌகரியமா இருக்கும், ஏதோ நமக்கு முடியல, வேர்த்து கொட்டலாம், மூச்சு வாங்குறது, கை வலிக்கிறது, பல் வலிக்கிறது. ஸோ அப்புறம் வந்து சிலருக்கு வந்து ஈவன் வாமிட்டிங் அண்ட் டயரியா, வாந்தி பேதி இந்த மாதிரி கூட இருக்கலாம். இன்டைஜஷன், அஜீர்ணம் இல்லாத மாதிரி, முதுகு வலி, ரொம்ப சிவியரான முதுகு வலி. ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் பட் அதெல்லாம் அவங்க இது கூட கனெக்ட் பண்ணவே மாட்டாங்கல்ல மேம்? தொந்தரவு ஜாஸ்தியா இருந்தா கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா இது சுகர் இருந்தா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியா தெரியாது. இல்லைன்னா ரொம்ப அசௌகரியமா இருக்கும். ஆனாலும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்க கூடாது. உடனே வந்து எமர்ஜென்சிக்கு வந்துடணும். அதான் முக்கியம். ஓகே. ஸோ யங் ஏஜ்ல அப்ப வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் தான். இல்ல வேற ஏதாவது காசஸ் இருக்குமா மேம் யங் ஏஜ்ல வரதுக்கு? ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நிறைய பேருக்கு. தூக்கமின்மை, ரொம்ப வந்து கவலை, சோகம், டிப்ரெஷன் இதெல்லாம் கண்டிப்பா ஹார்ட்டை பாதிக்கும். அதே மாதிரி நம்மளால ஒரு நாளைக்கு 2 வேலை செய்ய முடியும்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து 10 வேலை செய்யறாங்க. அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஸோ ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்னா என்ன மேம் சொல்லலாம்? ப்ரிவென்ஷனா நம்ம என்ன பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் வராம இருக்க? ரொம்ப சிம்பிள், ஆரோக்கியமா வாழணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும். காய், பழம், அதே மாதிரி பயிர் வகைகள், சிறுதானியம், நல்ல உணவெல்லாம் எடுக்கணும். சமைக்காத உணவு கட்டாயமா நம்ம உணவுல இருக்கணும். தட் இஸ் ஒன் திங். அப்புறம் தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் வெஜிடேரியன் ஃபுட்னா அளவா சாப்பிடணும். அதே மாதிரி டிரான்ஸ் ஃபேட்ஸ், மைதா பொருள், சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உணவு ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சுக்கிறோம் எது வேணாலும் சாப்பிடலாம், இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி கிடையாது. உணவு வந்து நல்ல உணவு எடுக்கணும். பிபி, சுகர் இருந்தால் செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சின்ன வயசுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, சுகர் வந்தாலும் பிபி வந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு மாத்திரை சாப்பிடாம இருக்கிறாங்க. அது வந்து கட்டாயமா வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸ்மோக் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 50 வயசு கம்மியா என்கிட்ட வர பேஷண்ட்ல முக்கால்வாசி பேர் ஸ்மோக் பண்றவங்க தான். ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் ஸ்மோக்கிங் அதுக்கான வந்து ஹெல்ப் எடுத்து நீங்கள் அதுக்கான கவுன்சிலிங் போய் அது ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். அது கட்டாயமாக பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், பிளேயிங். எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த். விளையாடலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் வாக்கிங். விளையாடுறது வில் பி பெஸ்ட். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் 30-40 மினிட்ஸ் a day. ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த ஆப்லலாம் 10,000 ஸ்டெப்ஸ், அட்லீஸ்ட் தட் மச் எவ்ரிபடி ஷுட் டூ. யோகா, மெடிடேஷன், கேம்ஸ் இதெல்லாம் பண்ணி இருக்கலாம். அப்புறம் ரொம்ப கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா ஹார்ட் அட்டாக் வரும். ரியலி இல்ல, ரொம்ப டென்ஸ்டா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நாங்கள் நிறைய ஐசியூவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹார்ட் அட்டாக் வந்து பேஷண்ட் இருக்காங்களே ஐசியூ, அங்கே தான் வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க.
சாப்பாடு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா சண்டை போடுவாங்க. ரொம்ப கோவக்காரங்க தான் வந்து நாங்க வச்சிருக்கோம் எங்க ஐசியூல. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவென்ஷன் எப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ வந்து செக்கப்னு இருக்கும்ல மேம். இப்போ நிறைய வந்து ஹெல்த் செக்கப்லாம் போறாங்க. மாஸ்டர் செக்கப் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஹார்ட் ஹெல்த் ரிலேட்டடா நம்ம வந்து ஏதாவது செக்கப் பண்ணிக்கணும், சில ஸ்கேன்ஸ் எடுத்துக்கணும்னா என்ன மாதிரியான ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம்? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 40 வயசுக்கு மேற்பட்டு நம்ம இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறது வந்து அவசியம். அப்படி ஏதாவது இருக்கு, நமக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி பார்க்கறது வந்து கொஞ்சம் சேஃப். அதே மாதிரி மூச்சு கஷ்டம், நெஞ்சு வலி ஏதாவது தொந்தரவு இருந்தால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ 40 இப்போ 25, 35லேயே நிறைய பேர் வந்து ரொம்ப அதை பத்தி காஷியஸா இருக்காங்க. எனக்கு அது வந்துருமோ இல்ல இது வந்துருமோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஹெல்த் செக்அப் பண்றதா இருந்தா என்ன ரெகுலர்லி லைக் இயர்லி ஒன்ஸ் பண்ணலாமா இல்ல எப்படி மேம் அது? ஃபர்ஸ்ட் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். அதுல எல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் கூட பண்ணலாம். அடிக்கடி பண்ணணும்னு இல்லை. 3 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ ட்ரீட்மெண்ட் எப்படி மேம் இருக்கும்? அதாவது ஹார்ட் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து? ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இஸ் மை ஃபேவரட் ஜாப். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. ஸோ வாட் வி டூ இஸ், இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு விரல் துண்டிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எல்லாருக்குமே இது காமன் சென்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். அவசரமாக எடுத்துகிட்டு போயிட்டு 2-3 மணி நேரத்துக்குள்ளே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஓட்டிடணும். ஓகே, ஹார்ட் அட்டாக் இஸ் ஆல்சோ சம்திங் சிமிலர். ஒரு இதயத்துல 3 ரத்த குழாய் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ரத்த குழாயோ இல்ல அதனோட கிளையோ அடைச்சிக்கிட்டா நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா, அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்தாங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ள இசிஜி எடுத்துட்டு 10 நிமிஷத்துக்குள்ள அனதர் 10 மினிட்ஸ் டாக்டர் பார்த்துட்டு அனதர் 10 மினிட்ஸ் பேஷண்ட்டை ரெடி பண்ணி பேசி அடுத்து 30 நிமிஷத்துல வந்து கேத் லேப்னு சொல்லுவோம், அங்கே ஷிஃப்ட் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். எந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்கோ அந்த ரத்த குழாயை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம், பலூன் வச்சு ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் வச்சுருவோம். ஸோ அப்புறம் வந்து வித்தின் ஒரு மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்தில் பேஷண்ட் நார்மல் ஆகிடுவாங்க. அப்புறம் லைஃப்க்கான ரிஸ்க், ஹார்ட் ஃபெயிலியருக்கான ரிஸ்க் இது எதுவும் இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் 100 பேரில் 30 பேர், 20லேருந்து 30 பேர் அடுத்த ஒரு மாதத்தில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் நமக்கு டைமுக்கு வந்துட்டாங்கன்னா 100 பேர்ல ஒரு 2 பேர் 5 பேர் கூட இறந்து போறது இல்லை. ஸோ இது எங்களால ஏன் பண்ண முடியுதுன்னா இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். இது இல்லாம சில ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, மருந்து வச்சு கரைக்கிறது. ஆனா அதெல்லாம் அவ்வளோ பெஸ்ட் கிடையாது. ஸோ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்டுக்கும் தெரியணும் இந்த வசதி உள்ள, இந்த ஃபெசிலிட்டி உள்ள அந்த எல்லாம் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனாதான் அவங்கள வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் பேஷண்ட்டோட லைஃப்பை நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகே, பட் எவ்வளோ நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகணும் மேம்? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. ஸோ த மினிமம் ரெக்கமெண்டட் இஸ், இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா 60லேருந்து 90 நிமிஷத்துக்குள்ள நம்ம கேட்லாப் வசதி உள்ள அந்த ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகலன்னா ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ வி ஷுட் அட்லீஸ்ட் 1 to 1.5 hours நீங்க ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட சில பேஷண்ட்லாம் 15 நிமிஷம்லாம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த வலி பொறுக்க முடியாம வந்துருவாங்க. ஸோ த ஏர்லியர் த பெட்டர் அவுட்கம்ஸ். ரொம்ப சீக்கிரமா வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா சரியாகி போறதுக்கு, நார்மல் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேஃபா. ஸோ இவ்வளோ நேரம் ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் துர்காதேவி மேம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நன்றி மேம். நன்றி.